அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த சார்ட்டில் இந்த ஒரு கேண்டிலை வச்சே நம்ம மார்க்கெட் எங்கே போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி அந்த கேண்டிலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹேமர் கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஹேமர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹேமர் அப்படின்னா ஆணடிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல்ஸ் தான். அதை சுற்றி அப்படிம்பாங்க. அந்த ஷேப்பில் இந்த கேண்டில் சார்ட் ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பேரிஸில் போகக்கூடிய மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுதுங்கிறத நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேண்டிலை நம்ம இப்போ பார்க்கலாம். சார்ட்டில் எப்படி வரோங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். மார்க்கெட் தொடர்ச்சியாக பேரிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. கீழே டவுனில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இடையிடையே சின்ன சின்ன கேண்டில்கள், க்ரீன் கேண்டில்கள் வரலாம். மார்க்கெட் டவுனில் போயிட்டு கடைசி கேண்டில் பேரிஷ் கேண்டில் இருக்கும். இந்த பேரிஷ் கேண்டில் டவுன் பண்ண பிறகு ஒரு லாங்காக ஒரு அதிக பையஸ் புல்லிஷ் ஆகிட்டே இருக்கும். இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரேடியாக கீழே டவுன் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து எப்படி புல்லிஷ் ஆக போகுதுன்னு பாருங்கள். டவுன் ஆன கேண்டில் கீழே இருந்தே பையிங் ப்ரெஷர் ஆகி புல்லிஷ் ஆகிட்டே இருக்கும். புல்லிஷ் ஆகிட்டே போகக்கூடிய கேண்டில் ஒரு ஸ்மால் பாடியோடு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதாவது மேலே ஒரு சின்ன ஸ்டிக், அது ஃபஸ்ட்டு அப்பில் வந்தது. இந்த மாதிரி கீழே இருந்தே புல்லிங் ஆகி சின்ன பாடியோடு இருக்கும். இந்த மாதிரி வந்துன்னா அது ஹேமர். ஹேமருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். இந்த பேட்டர்ன் வந்துச்சுனாக்கி உங்களுக்கு ஹேமர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆகிட்டுனாலே உங்களுக்கு ஹேமர் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். பையிங் டவுனில் உள்ள மார்க்கெட் மேலே புல்லிஷ் வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கேண்டிலில் நம்ம என்ட்ரி ஆகிடலாம். இந்த கேண்டில் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னாக்கி அடுத்த கேண்டில் கண்டிப்பாக இதிலிருந்து புல்லிங்காக ஆரம்பிக்கும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் இதோடைய லோவை நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் ஹேமர் பேட்டர்ன். இந்த ஹேமர் பேட்டர்ன் வர்றது மார்க்கெட் டவுனில் வந்துட்டு இருக்கும்போது புல்லிஷ் ஆக போகுதுங்கிறதுக்கு நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக் தான் இந்த ஹேமர். டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் இந்த ஹேமர் பேட்டர்ன் வரும். இந்த ஹேமர் பேட்டர்ன் கேண்டில் எந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போனால் மேலே ஒரு சின்ன ஸ்டிக் இருக்கலாம், கீழே லாங் ஸ்டிக் இருக்கணும், பாடி ரெட் கலரில் இருக்கலாம். இதே மாதிரி இந்த பாடி க்ரீன் கலர்லேயும் இருக்கலாம். இந்த மாதிரியும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாமலும் ஹேமர் பேட்டர்ன் வரலாம். ரெட் கேண்டில்லையும் வரலாம், க்ரீன் கேண்டில்லையும் வரலாம். அதே மாதிரி இந்த மாதிரியும் இந்த நம்பர் 1ல் வர மாதிரியும் ஹேமர் பேட்டர்ன் ஓப்பன் ஆகலாம். நம்பர் 2ல் கட்டுறது மாதிரியும், அதாவது சின்ன பாடி ஒரு லாங் ஸ்டிக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரியும் வரலாம். 3வது கேண்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் இந்த மாதிரியும் ஹேமர் பேட்டர்ன் ஓப்பன் ஆகலாம். இந்த 4வது மாதிரியும் ஓப்பன் ஆகலாம். பாடி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் லாங் ஸ்டிக் வந்திருக்கும். இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணலாம். இந்த லாங் பாடியிலேயே இந்த மாதிரியும் ஓப்பன் பண்ணலாம். மேலே ஸ்டிக் இப்படியோ ஓப்பன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 5 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இதில் ஓப்பன் ஆகும். இது க்ரீன் கேண்டில். இதே கேண்டில் ரெட் கேண்டில்லையும் ஓப்பன் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் ரெட் கேண்டில்லையும் ஓப்பன் ஆகலாம். அப்போ இது ரியல், அதாவது இந்த மாதிரி கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 90% ஹேமர் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் 90% உங்களுக்கு ஹேமர் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இதே கலரில் ரெட் கலர் கூட இருக்கலாம். இது ரெட் கலராக கூட இருக்கலாம். இதுவும் 90% ஹேமர் பேட்டர்ன் தான். ஆனால் இது டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் ஹேமர் பேட்டர்ன் வரும். ஹேமர் பேட்டர்ன் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் புல்லிஷ் ஆகும்போது ஓப்பன் ஆகும். இந்த கேண்டில் இது கூட ரெட் கேண்டிலாக இருக்கலாம். இதுவும் ஹேமர் பேட்டர்ன் தான். இதுவும் ஒரு 75% உங்களுக்கு ஹேமர் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். 75% இந்த இதை ஹேமர் பேட்டர்னாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இதுவும் ரெட் கேண்டிலாக வரலாம், இப்படியும் வரலாம். ரெட் கேண்டில் வந்தாலோ க்ரீன் கேண்டில் வந்தாலோ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா
இது வந்து ஹேமர் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இதுவும் வந்து 75% ஹேமர் பேட்டர்னாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரக்கூடியது வந்து இதுவும் ஒரு 60% வந்து நீங்கள் ஹேமர் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கேண்டிலுமே நீங்கள் வந்து 60% வந்து ஹேமர் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். எந்த அளவு அக்யூரசி கொடுக்கணும்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து 70% வந்து ஹேமர் பேட்டர்னாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஹேமர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெட் கேண்டில் இல்லை அப்படின்னா க்ரீன் கேண்டில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் ஆகும். சிங்கிள் கேண்டிலில் தான் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சிங்கிள் கேண்டிலில் அது ஃபார்ம் ஆகும். இதே ஹேமர் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல இதில் எந்த கேண்டில்னாலும் வரலாம். க்ரீன் கலரும் வரலாம், ரெட் கேண்டிலும் வரலாம். காமனாக இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து இந்த பாடியை விடைக்கும் ஸ்டிக்கு வந்து டபுள் மடங்கு வந்து பெருசாக இருக்கும். இது வந்து பாடி இந்த சைஸ் இருக்குன்னா இதை விடைக்கும் 2 மடங்குக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஹேமர் பேட்டர்னாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து மேக்ஸிமம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஹேமர் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்னை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டவுன் ட்ரெண்ட்லேயே வரக்கூடிய மார்க்கெட் ஒரு ஹேமர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஹேமர் ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட் கேண்டிலில் வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கலாம். ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் வந்துட்டு இருக்கும்போது இதுலேயும் இந்த மாதிரி வந்து ட்ரெண்டுக்குள்ள ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு 90% உங்களுக்கு ஹேமர் பேட்டர்ன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் எவ்வளோ புல் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஹேமர் பேட்டர்ன் வந்து நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணி பாருங்கள். டோட்டலாகவே இந்த ஹேமர் பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் இந்த ஹேமர் பேட்டர்ன். நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேண்டில் சார்ட் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சார்ட் பேட்டர்ன் தான் இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ட்ரையல் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.